நெல்லையப்பர் கோயிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு காந்திமதி அம்பாளுக்கு சௌந்தர சபையில் நடராஜ பெருமான் திருநடன காட்சியளிக்கும் வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லையப்பர் திருக்கோயிலில் தைப்பூச திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 12 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சௌந்தர சபையில் காந்திமதி அம்பாளுக்கு நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவ திருநடன காட்சியளிக்கும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே பௌர்ணமியை ஒட்டி தேவிநாயக்கன்பட்டி கிராம மக்கள் சிறுமியை நிலா பெண்ணாக தேர்ந்தெடுத்து வினோத வழிபாடு நடத்தினர். விழாவை ஒட்டி 8 நாட்கள் இரவில் தூங்காமல் இருந்த 13 வயது சிறுமியை ஊர் எல்லையில் உள்ள சரடி மலைக்கு அழைத்துச் சென்று ஆவாரம் பூக்களை கொண்டு அலங்காரம் செய்தனர். மாரியம்மன் கோவிலிலும் மாசடச்சி அம்மன் கோவிலிலும் சிறுமியை அமர வைத்து சடங்குகள் செய்தனர். பின்னர் ஆவாரம் பூக்களை கிணற்றில் போட்டு வழிபாடு நடத்தி ஊர் திரும்பினர். இந்த வழிபாட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஊரில் விவசாயமும் செழிப்படைவதாக கிராம மக்கள் நம்புகின்றனர். பௌர்ணமி தினத்தை ஒட்டி கன்னியாகுமரி காளிமலையில் பக்தர்கள் குவிந்தனர். மலை மேல் 3500 அடி உயரத்தில் அமைந்துள்ள காளிமலை கோவிலுக்கு தமிழக கேரள பக்தர்கள் மலையேறியும் ஜீப்பிலும் சென்றனர். கோவிலில் பத்ரகாளியம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் தீபாராதனை நடைபெற்றது. கணபதி, அகத்தியர், சப்த கன்னிகள், ஸ்ரீ தர்ம சாஸ்தா, நாகர் உள்ளிட்ட சாமிகளுக்கும் பக்தர்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டனர். அன்னதானமும் நடைபெற்றது. சேலம் தம்மம்பட்டி அருகே விபத்தின் போது லாரியில் இருந்த மணல் சாலையில் கொட்டி 4 பெண்கள் புதையுண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூரில் இருந்து மணல் ஏற்றி கொண்டு சென்ற டாரஸ் லாரி தம்மம்பட்டி பகுதியில் அதிவேகத்தால் சாலை வளைவில் கவிழ்ந்தது. லாரியில் இருந்த மணல் சாலையோரம் கொட்டியதில் பேருந்திற்காக காத்திருந்த 4 பெண்கள் மீது மணல் கொட்டியது. அக்கம்பக்கத்தினர் தங்களால் முயன்ற உதவிகளை மேற்கொண்ட நிலையில் ஜேசிபி மூலம் மணலை அப்புறப்படுத்தி 4 பெண்களும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். லாரி ஓட்டுநர் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலையில் புத்தக திருவிழாவிற்காக அமைக்கப்பட்ட அரங்கத்தின் மேற்கூரை திடீரென சரிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாளை புத்தக திருவிழா தொடங்க உள்ள நிலையில் இரும்பு தூண்கள் அமைக்கப்பட்டு மேலே தகர ஷீட்டுகள் பொருத்தும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். அப்போது அரங்கத்தின் மத்திய பகுதியில் திடீரென இரும்பு ராடுகள் சரிந்து விழுந்தன. ஒருவருக்கு மட்டும் இதில் சிறிய காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் நல்வாய்ப்பாக பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த கொள்ளுமேடு பகுதியில் 500 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. மாரிமுத்து என்ற நபருக்கு சொந்தமான இடத்தில் சோதனையிட்ட போது இவை பறிமுதல் செய்யப்பட்டன. குட்கா விற்பனை செய்வதாக கூறப்படும் கடையில் ஆய்வு செய்யப்பட்டு கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. குட்கா விற்பனை தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். வேலூர் அருகே பட்டப்பகலில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடிச் சென்றுள்ளார். பால் வாங்க சென்றவர் நிறுத்தி வைத்த புதிய இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற நிலையில் அது தொடர்பான காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. வாகனத்தை திருடிச் சென்ற மர்ம நபர் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. தூத்துக்குடியில் காவல்துறையினர் பொய் வழக்கு போடுவதாக கூறி டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர் நலசங்கம் சார்பில் 2வது நாளாக போராட்டம் நடந்தது. அரசு மதுபான கூடங்களை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் சுமார் 40 அரசு மதுபான கூடங்கள் இயங்கவில்லை. போராட்டம் காரணமாக இந்த மதுபான கூடங்களில் வேலை பார்க்கும் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்தனர். சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி அருகே செம்மண் கடத்திய 3 டிப்பர் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. காடையாம்பட்டி வட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக செம்மண் கடத்தப்படுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து ரோந்து சென்று டிப்பர் லாரி ஒன்றை மடக்கிய போது அதில் 3 யூனிட் செம்மண் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. அதேபோல அடுத்தடுத்து வந்த 2 லாரிகள் உட்பட மொத்தம் 3 டிப்பர் லாரிகள் மண்ணுடன் பறிமுதல் செய்யப்பட்டன.
அரியலூர் மாவட்டம் ஆண்டிவனம் அருகே சாலையில் சென்ற கார் சென்டர் மீடியனில் மோதி தீப்பிடித்து எரிந்தது. ஹோட்டல் உரிமையாளர் காரிலேயே சிக்கி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டிவனத்தில் உணவகம் நடத்தி வரும் அன்பழகன் என்பவர் தனது காரில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் சென்டர் மீடியனில் மோதி தீப்பிடித்துள்ளது. இதில் காருக்குள் சிக்கிய அன்பழகனை மீட்க அக்கம்பக்கத்தினர் முயற்சித்தும் மீட்க முடியாததால் காரிலேயே சிக்கி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கொடைக்கானல் நகர் பகுதிகளில் குப்பைகள் கழிவுகள் முறையாக அகற்றப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நகராட்சிக்குட்பட்ட 24 வார்டுகளில் சேர்த்து வைக்கப்படும் குப்பைகளை உடனடியாக அகற்றாமல் விடுவதால் அதில் உள்ள உணவுகளை தேடி குரங்குகள் கால்நடைகள் முகாமிடுகின்றன. இதனால் அருகே செல்ல அச்சப்படும் பொதுமக்கள் சாலையோரங்களில் குப்பைகளை வீசிச் செல்லும் நிலை ஏற்படுவதால் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே பண்ணை வீட்டில் சேவல் சண்டை காசினோ சூதாட்டத்தில் ஈடுபட்ட 64 பேர் கைது செய்யப்பட்டனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் ராஜேந்திர நகர் பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 64 பேரை அதிரடியாக கைது செய்த காவல்துறையினர் 30 லட்சம் ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர். 55 கார்கள், 86 சண்டை சேவல்கள், சூதாட்டம் நடத்த பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் மாடுகள் மோதிக்கொண்ட போது ஒரு மாடு பேருந்துக்குள் புகுந்ததால் அதனை பார்த்து பயணிகள் மற்றும் ஓட்டுநர் அலறியடித்து ஓடினர். அங்குள்ள சந்தை ஒன்றின் அருகே பேருந்து ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது 2 மாடுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி சண்டை போட்டுள்ளன. அதில் ஒரு மாடு பேருந்துக்குள் நுழைந்து ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்தது. இதனை பார்த்தவர்கள் அலறியடித்துக் கொண்டு பேருந்தில் இருந்து குதித்து வெளியேறினர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை.